வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்த இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஊருக்குள் நுழைய 6 பேருக்கு தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு அரசு துறைகளில் தொடர்ந்து முறைகேடு நடந்து வருகிறது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் பயனாளிகளின் வைப்புத் தொகை ரூபாய் 65 லட்சத்தை காசாளர் மோசடி செய்தது பல ஆண்டுகளுக்கு பின்புதான் தெரியவந்துள்ளது. துறை இயக்குநர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி முறைகேடு நடக்கும் என கேள்வி எழுப்பிய அவர் அனைத்து துறைகளிலும் மாதந்தோறும் அனைத்து திட்டங்களுக்கு செலுத்தப்படும் நிதி உதவிகள் சம்பந்தமாக ஆடிட் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து துறைகள் மூலம் வங்கியில் செலுத்தப்படும் நிதி உதவி குறித்து பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். பல்வேறு திட்டங்களுக்கு வங்கிகள் மூலம் செலுத்தப்படும் வைப்பு நிதிகள் மற்றும் உதவித் தொகைகளில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் முறைகேட்டை தடுத்து நிறுத்தவும் குற்றம் புரிந்த அனைத்து அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கும் விதமாக சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றார். அனைத்து தொகுதிகளிலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஜிம் அமைத்துக் கொள்ள அனுமதி கேட்கும் திமுக எம்எல்ஏ நாஜிம் நாளை ஸ்பா வைக்கவும் அனுமதி கேட்பார் போல என கடுமையாக விமர்சனம் செய்தார். எத்தனை வண்டி வாங்குவவங்க எத்தனை வண்டி வந்ததுன்னு தெரியாது. சைக்கிள் இந்த ஆண்டு 20,000, இந்த ஆண்டு 5,000 சைக்கிள் வாங்குவவங்க உண்மையிலே 5,000 பேர் கொடுத்தாங்களான்னு தெரியாது. மீதி சைக்கிள் எங்க இருக்குதுன்னு தெரியாது. எந்த ஆடிட்டிங் கிடையாது. சட்டப்படி மாசம் ஆடிட்டிங் பண்ணணும். அதுக்கு டிபார்ட்மெண்ட்ல அங்கே ஆள் இருப்பாங்க. அவன் ஏன் செய்யல? ஒருத்தர் 4 வருஷம் திருடிக்கிறானா, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சுக்கிறானா, பேங்க்ல பணத்தை போடாம அவன் வீட்டுக்கு எடுத்து போகிறானா, இது எப்படி விட்டாங்க? இதை அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது? இதுக்கெல்லாம் நான் அமைச்சர் பொறுப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த துறையில் இருக்கிற இயக்குநர் வரைக்கும் பொறுப்பு இருக்கணும். புதுச்சேரியில் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்த இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மடுவுப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன், வயது 37, காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவராக உள்ளார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணை காதலித்து வந்துள்ளார். மேலும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவரிடம் இருந்து ரூபாய் 3 லட்சம் பணம் மற்றும் 2 சவரன் நகையை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண் குணசேகரிடம் கேட்கவே அந்த பெண்ணை அடித்து குணசேகரன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே குணசேகரனுக்கும் வேறு ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதை அறிந்த பாதிக்கப்பட்ட பெண் குணசேகரன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் இனியன் நம்பிக்கை மோசடி, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து குணசேகரனை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஊருக்குள் நுழைய 6 பேருக்கு தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார். அரியாங்குப்பம் கோட்டைமேடு காமராஜர் வீதியைச் சேர்ந்தவர் லோகு என்கிற லோகநாதன், வயது 30, அருந்ததிபுரம் முத்துக்குமரன், வயது 27, சுப்பையா நகர் மணிகண்டன், வயது 23, நோனாங்குப்பம் வீதியைச் சேர்ந்த யுவராஜ், வயது 27, ஈஸ்வரன் நகரை சேர்ந்த சத்யசீலன், வயது 24, புதுநகரை சேர்ந்த நவீன்குமார், வயது 20 ஆகிய 6 பேர் மீது அரியாங்குப்பம் போலீசில் அடிதடி, ரவுடிசம், பொது இடத்தில் தகராறு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஊருக்குள் வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் 6 மாதங்கள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்துள்ளார்.
புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பொதுமக்களிடம் முதலீடு பெற்று கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் மோசடி செய்து வருவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த 3ஆம் தேதி இரவு வருவாய்த்துறையினர் முன்னிலையில் சாரம் காமராஜர் சாலையில் உள்ள கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 2.45 கோடியை பறிமுதல் செய்து நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கினர். போலீசார் பறிமுதல் செய்த பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள இந்நிறுவனத்தின் உரிமையாளர் கேரளாவை சேர்ந்த நிஷாத் அகமத் மற்றும் ஊழியர்களை கைது செய்ய அமலாக்கத்துறை மூலம் ரெட் கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முடக்கப்பட்ட சைக்கிள் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், மாநில பொதுச் செயலாளர் கணபதி தலைமையில் நிர்வாகிகள் சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், நாடு முழுவதும் கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களை ஏமாற்றி நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்றும் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் பொதுமக்கள் ஏமாறாமல் இருக்க அந்த நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையில் அனுமதியை பெற்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இந்த சந்திப்பின் போது மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன், விஜயகுமார், சுவிக்ராமன் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி இளைஞரணி தலைவர் ராசு உட்பட பலர் உடனிருந்தனர். நிதி நிறுவனங்களா, அதாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்பிஎஃப்சி என்பிஎஃப்சி ஆக்ட் ஆகலாம், இல்லை ஆர்பிஐ செபி லைசன்ஸோட ஐபிஓ ரைஸ் பண்ணுறதுக்காக லைசன்ஸ் முறையான ஆவணம் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம். ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பப்ளிக் செக்டர்லேருந்து பப்ளிக் லிமிடெடாக இல்லாத வரையும் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்க முடியாது. எந்தவித ஆவணங்கள் சரியான ஆவணங்கள் இல்லாம பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி காராமணிக்குப்பம் முருகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தொகுதி திமுக பிரமுகர் ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் கலந்து கொண்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், முன்னாள் கவுன்சிலர் வேலையன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் இருபுறமும் வாய்க்காலுடன் புதிய தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விலைமாதுவுடன் இந்து மதத்தை இணைத்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு பெண்களை இழிவாக பேசிய பொன்முடியையும் தமிழக அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பொன்முடியின் உருவப்படத்தை கிழித்து தொடப்பக்கட்டை செருப்பால் அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்
செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநிலத்திற்கு பொன்முடி வந்தால் அடித்து விரட்டுவோம் என தெரிவித்தார். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கிவிட்டால் புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான அதிமுகவினருடன் சென்று ராஜ்யசபா MP சண்முகம் தலைமையில் பொன்முடி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். அவருடைய அமைச்சர் பதவியை பறித்திருக்கிறார். இந்த அமைச்சர் பதவியுடைய பறிப்பு என்பது இன்னைக்கு பறிப்பீங்க, நாளைக்கு நீங்க கொடுப்பீங்க. நீங்களாம் யாரு நீங்களுக்கு தெரியாது. கட்சி பதவியே பறிச்சுக்கிறீங்க சும்மா. இது வந்து நாடகத்தனமாக செய்யல. இது உண்மையிலே ஸ்டாலினுக்கு இந்து மதத்தின் மீதும் தமிழ் பெண்களின் மீது அக்கறை இருக்குமானால் அடுத்த நிமிடமே பொன்முடியை பதவியிலிருந்து நீக்கம் செய்து அவரை ஒரு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அன்னலட்சுமி மகாதேவ் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பங்கேற்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் அன்னலட்சுமி மகாதேவ் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அறக்கட்டளையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் சமூக சேவகர் ரவிக்குமார், அன்னலட்சுமி மகாதேவ் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் ஜோதி, செயலாளர் மணவாளன், பொருளாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னலட்சுமி மகாதேவ் மத மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு ஸ்ரீ வள்ளி தேவான சமேத ஸ்ரீ மகா சுப்பிரமணியர் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ மகா சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 12ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற காவடி மற்றும் 108 பால்குட அபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சேதராப்பட்டு பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக பால் குடத்தை சுமந்து வந்து மகா சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். கனுவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை செங்குந்தர் வீதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 108 பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், அபிஷேகத்தூள், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய 53வது ஆண்டு பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சடல் உற்சவத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுவை பெரிய காலாப்பட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் கோவில் 53வது ஆண்டு பங்குனி உத்திர விழா செடல் உற்சவம் இன்று விமர்சையாக நடந்தது. பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவையொட்டி இன்று காலை தொடங்கிய செடல் உற்சவ நிகழ்ச்சியில் ECR சாலையில் ஆட்டோவில் தொடங்கி ராட்சத கிரேன் வாகனம் வரை பக்தர்கள் அலகு குத்தி ஊர்வலமாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆட்டோ, கார், JCB இயந்திரம்,
லாரி, கிரேன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 50 அடி முதல் 100 அடி வரை உயரம் வரை பக்தர்கள் மெய்சிலிர்க்கும் வகையில் முதுகில் அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு நிறுத்தி கடன் செலுத்தினர். பங்குனி உத்திர சடல் உற்சவத்தையொட்டி பிள்ளைச்சாவடியிலிருந்து கனகசெட்டிக்குளம் வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டது. மேலும் 250க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15,10,000 மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் கலியபெருமாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் 45வது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினருக்கான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சுற்றம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார். குட்டி ஆண்டி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரேமநாதன், செந்தில், செல்வி, ஆதிமுத்து, மனோகர், திருச்செல்வம், குமார், செந்தில்குமார், தமிழ் உள்ளிட்ட கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஞானவேல் நன்றி உரையாற்றினார். நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்தி என்பதிலே இந்திரா காந்தியின் அராஜக ஆட்சியையும் அவரது புதல்வரான சஞ்சய் காந்தியின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கும் 1980 ஒரு கட்சி வேண்டும் என்று நமது ஜனசங்கம் நினைத்ததால் அதனை ஜனசங்கமாக இருப்பதை பாரதிய ஜனதா கட்சியாக அன்றைக்கு நமது கட்சி உருப்பெற்றது. மனோகர் சொன்னது போல ஆரம்பத்திலே காரைக்கால் திருப்பட்டணத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடனகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த 4 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடனகாளியம்மன் தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி திருவிழா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடனகாளியம்மன் தீக்குழி அருகே எழுந்தருளி தீமிதி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். தீமிதிக்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு அம்மன் நடனமாடி கோவிலுக்குள் செல்லும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்து கண்டு ரசித்தனர். அழகு காவடி எடுக்கும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடியது கூடியிருந்த பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. ஏனாமில் நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏனாம் முழுவதும் குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் அரதடி போசையா குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் ஏனாம் பிராந்திய பொதுச் செயலாளர் அரதடி போசையா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நகராட்சி மற்றும் குப்பை வாரும் நிறுவனத்தின் அலட்சியத்தால் கடந்த 1 மாதமாக சரிவர குப்பைகள் வாரப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள் அருகே குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளன. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் கொசுக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் நள்ளிரவில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொளுத்துவதால் புகை மூட்டமும் மக்களுக்கு சுவாச பிரச்சினைகளும் ஏற்படுகின்றது என்றார். எனவே ஏனாமில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கவர்னர், முதலமைச்சர் ஆகியோர் போர்க்கால அடிப்படையில் குப்பை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மக்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் செய்த இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஊருக்குள் நுழைய 6 பேருக்கு தடை விதிக்க வேண்டும் என அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களிடம் நூதன முறையில் கோடிக்கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட கோஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.